செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்டவிரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோட தானே பார்க்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சிட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பெல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? ஏன் நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும். நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூணாந்தர பேசி மாதிரி நடந்துட்ட. பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து பயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. இது வந்துட்டேன். சாரி, குளிச்சிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறமா வரேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாரி.
டிரைவர் पीछे जाओ ஏ லிஃப்ட் வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. சார் चलो कहाँ जाना है सर? करोल बाग ஏங்க திரும்பி எப்ப வருவீங்க? बिरला मंदिर எல்லாம் போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன். குட் லக். चलो டிரைவர். चलो போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? நான் போனா பழம் இல்லாம எப்படி? கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே? என் முன்னாலே ஃபைல்ல கையெழுத்து போட்டானே. அப்படியா? ஆனா மிருகம் பா 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். How do we lose, ராஜாத்தி? தமிழ்லயே இருக்கட்டும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். என் மூலதனமே நீதானடி ராஜா. சரி சரி. அரே गाड़ी क्यों रोका? ஏன் நிறுத்தினா உன்ன மாதிரி மானங்கெட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி, தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன? ஆமா, இப்படி நட்டோட காட்டுல விட்டுட்டு போறியாடா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதடா. சாவுங்கடா. போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி வல்லாண்டுக்கே. மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை நல் அருளினான் ஒரு கன்னிகையாகியே பேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள். பராசக்தி அன்னை கன்னிகையா மாறி இந்த உலகத்துக்கு வந்தாளாம். பாரதிக்கு இன்சல்ட், அந்த பராசக்திக்கு இன்சல்ட். வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க, காரணத்தை கேட்டா பராசக்திங்கிறீங்க, பாரதியை திட்டுறீங்க. அப்படி என்னதான் நடந்தது? ஒண்ணும் கேட்காத. என்ன பெரிய ரகசியமா? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? ஏன்? Because it is